Hey friends, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் MI 10,000 mAhக்கான பவர் பேங்க்கை அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் வந்து பேக்கேஜ் வரக்கூடிய பேக்கை. ஓகே, ஆல்ரெடி நான் செக் பண்ணுறதுக்காக ஒன்ஸ் வந்து பேக்கை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ திரும்பவும் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, பாக்ஸ்குள்ளே வேறு என்ன இருக்குது, பில்லு வந்து எப்படி இருக்குது பாருங்கள். பில்லு இருக்குது 900 ரூபா. இந்த பவர் பேங்க் வந்து 900 ரூபா. ஸோ இதுக்கு வந்து நமக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 137 ரூபா வந்து போட்டிருக்காங்க. 761 ரூபாய்க்கு நம்ம இந்த பவர் பேங்க் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு 137 ரூபா ஜிஎஸ்டி வந்து போட்டிருக்காங்க. ஓகே, பேக்கேஜ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. பபுள்ஸ் பேக்கேஜ் வந்துருக்கு. ஸோ நமக்கு வந்து டேமேஜ் ஆகும் அப்படின்ற ஒரு கவலை தேவையில்லை இந்த பேக்கேஜ் வரதுனால. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஓகே, மேலே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா MI பவர் பேங்க் 2i அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. 10,000 mAh அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த பவர் பேங்க் வந்து வருது. ஓகே, ஸ்லீக் அலுமினியம் கேசிங் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதனோட ப்ரொடக்ஷன் வந்து அலுமினியம் மெட்டீரியலில் வந்து பண்ணியிருக்காங்க. லித்தியம் பாலிமர் பேட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே இருக்கக்கூடிய பேட்ரி வந்து லித்தியம் பாலிமர் பேட்ரி அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அட்வான்ஸ்டு 9 லேயர் ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பவர் பேங்க்கோட மாடல், அப்புறம் இன்புட் அவுட்புட் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சிங்கிள் போர்ட்டில் வந்து 5.1 வாட்க்கான சார்ஜ் வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அதனோட எவ்வளோ வரைக்கும் நாம் இதில் சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னா 18 வாட் வரைக்கும் நம்ம இதில் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதனோட ப்ரைஸ், எம்ஆர்பி ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 1199 ரூபா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து பவர் பேங்க் எப்படி இருக்குது அப்படின்றதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் இன்னொரு பாக்ஸ் உள்ளே இருக்குது. ஒயிட் கலரில் உள்ள ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதுக்குள்ளே தான் பவர் பேங்க் இருக்குது. இந்த பாக்ஸுக்குள்ளே ஏதோ ஒன்று ஒரு புக்லெட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஐ திங்க் இது வந்து யூசர் மேனுவலில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், பாக்ஸுக்குள்ளே வேறு எதுவும் இல்லை. சைடில் வச்சிடலாம். இப்போ இந்த பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 2 விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பவர் பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, பவர் பேங்க் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பேக்கேஜ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. பார்க்க நல்லா இருக்குது பேக்கேஜு. கூடவே வந்து நமக்கு இந்த பவர் பேங்க் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இது சி டைப் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் மென்ஷன் பண்ணல. ஸோ பார்க்கலாம். இது வந்து சி டைப் கிடையாது, மைக்ரோ USB போர்ட்டு தான். இது மைக்ரோ USB போர்ட்டு தான், சி டைப் கிடையாது. பட் வந்து இது 18 வாட்க்கான சார்ஜ் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம், சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. கேபிள் பார்க்க ஓரளவுக்கு சாலிடாக இருக்குது, நல்லா இருக்குது கேபிள் சின்னதாக இருந்தாலும். ஓகே, இப்போ பவர் பேங்க் வந்து பார்க்கலாம். பார்க்க ரெட் கலர், பார்க்க ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இதனோட டிசைன் வைஸ் பார்க்கையில் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். கையில் இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம வந்து ஒரு மொபைலை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் இருக்குமோ அதே அளவுக்கு தான் இதனோட இந்த இது இருக்குது. பார்க்க ஓரளவுக்கு ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிறதுனால ஈஸியாக கேரி பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குது. மேலே வந்து 2 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரே சமயத்தில் வந்து 2 மொபைலை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். கூடவே நமக்கு வந்து USB போர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க, எடுக்கிறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. ஓகே, பக்கத்துலேயே வந்து நமக்கு பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணலாம். பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மேலே 4 இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது LED லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்க எவ்வளோ % நமக்கு வந்து சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. 2 ஒயிட் கலர் லைட் வந்து எரிஞ்சிட்ருக்கு. ஸோ வந்து இதில் இப்போது நமக்கு 2 பாயிண்ட்டுக்கான சார்ஜர் இருக்குது. ஸோ நம்ம இதில் நம்ம மொபைலை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம்.
இது ஒரிஜினல் எம்ஐ தான். எம்ஐ பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கேமராவில். எம்ஐ கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இந்த ப்ரைஸ்க்கு வந்து இது கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த 900 ரூபாய்க்கு வந்து 10,000 mAhக்கான பவர் பேங்க் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நம்ம 2 நாளைக்கு வந்து நம்ம சார்ஜ் வந்து மொபைலுக்கு போட தேவையில்ல. இதை வச்சு நம்ம வந்து மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.